காசாவிலிருந்து வெளியேறும் பாலஸ்தீனர்களை ஜோர்டான், எகிப்து உள்ளிட்ட அண்டை நாடுகள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடைக்கலம் அளிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காசாவின் தற்போதைய நிலை குறித்து பேசியுள்ள டிரம்ப், போர் காரணமாக கட்டிடங்கள், குடியிருப்புகள் சின்னாபின்னமாகி இடிபாடுகளின் பகுதியாக காசா மாறியிருப்பதாக கூறினார்கள். எனவே ஜோர்டான், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் அதிக எண்ணிக்கையில் பாலஸ்தீன அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய டிரம்ப், இது தொடர்பாக ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவுடன் பேசியிருப்பதாக குறிப்பிட்டார். எகிப்து அதிபர் அப்தெல் பட்டாஹில் சிசியோடும் பேசவிருப்பதாக கூறினார். ஆனால் டிரம்பின் யோசனைக்கு ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன நிர்வாகம் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஜோர்டான், எகிப்து ஆகிய நாடுகளும் டிரம்பின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை.